Hi students, நாம இப்போ example 2.30 பார்க்க போறோங்க. chapter 2 numbers and sequencesல question என்னன்னா, a mother divides 207 rupees into 3 parts such that the amount are in arithmetic progression and gives it to her 3 children. So 207 rupees மூணு பார்ட்டா பிரிக்கிறாங்க. அந்த மூணு பார்ட்டும் அந்த 3 நம்பர்ஸும் arithmetic progressionல இருக்குங்கிறாங்க. அந்த 3 பார்ட்ஸ் வந்து தன்னோட மூணு குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்க அந்த அம்மா. The product of the two least amounts that the children had rupees 4623. அந்த arithmetic progressionல இருக்கிற 3 பார்ட்ஸ்ல 2 least amounts இருக்கும் இல்லைங்க, அதோட ப்ராடக்ட் வந்து 4623ன்னு சொல்றாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா find the amount received by each child. அந்த arithmetic progressionல இருக்க அந்த மூணு பார்ட், அந்த அமௌண்ட் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளோ அமௌண்ட் அந்த அம்மா கொடுத்துருப்பாங்க அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, போட்டுடலாங்களா? The amount வந்து divided into 3 parts வந்து arithmetic progressionல கொடுத்துருக்காங்க. ஸோ arithmetic progressionல கொடுத்துருந்தா உங்களுக்கு அந்த 3 consecutive parts எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா, ஸோ arithmetic progression of 3 consecutive terms எந்த ஃபார்மேட்ல இருக்கும், அந்த 3 பார்ட்ஸ்ல இந்த 207 rupees வந்து பிரிக்கிறாங்க இல்லைங்க, அது arithmetic progressionல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த arithmetic progression of அந்த 3 consecutive terms நம்ம என்ன ஃபார்மேட்ல நம்ம எடுத்துக்கலாம்னா, a minus d, a, a plus d இந்த ஃபார்மேட்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 207 rupees இல்லைங்களா. சம் ஆஃப் த அமௌண்ட், அது டோட்டல் அமௌண்ட், அதுதான் சம் ஆஃப் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 207 rupees இல்லைங்களா. Sum of the amount is 207 rupees. So, a minus d plus a plus a plus d is equal to 207. ஓகேங்களா, இங்க minus d plus d cancel ஆகி 3a வந்து 207னா a ஓட வேல்யூ என்னதுங்க, 207 by 3, that is nothing but 69. சரிங்களா, a ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 69 கிடைச்சிருக்கு. சிமிலர்லி நம்ம d ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் அமௌண்ட்ஸ் that the children had rupees 4623, அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் அமௌண்ட் இஸ் 4623. இப்போ இங்க லீஸ்ட் அமௌண்ட் என்ன வருங்க, a minus t first, அதுக்கப்புறம் a. So a into a minus t, அதான் product of 2 least amount, that is a into a minus d is equal to 4623. இப்போ இதை simplify பண்ணோம்னா நமக்கு d ஓட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா, that is a square minus ad is equal to 4623. இப்போ a ஓட வேல்யூ 69. So 69 square minus 69d is equal to 4623. ஏன்னா இப்பதான் நம்ம a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம், which is 69. 69 square என்னதுங்க, 4761 minus 69d is equal to 4623. இப்போ இந்த 69d இங்க கொண்டு போயிடலாம், 4623 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், 69d is equal to 4761 minus 4623. ஸோ நாம் இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்க, 4623 அப்படின்னா உங்களுக்கு 138. So 69d is 138 னா d ஓட வேல்யூ என்னதுங்க, 138 divided by 69, which is nothing but 2. So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, we got a as 69 and d as 2. So நம்ம இதில் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்,
ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா a minus d a plus d ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a வந்து 69 minus 2 69 69 plus 2, that is 67 69 71. ஸோ இது தாங்க ஒவ்வொரு சைல்டுக்கும் அந்த மதர் கொடுக்குற ஷேர். ஒரு குழந்தைக்கு 67 rupees, இன்னொரு குழந்தைக்கு 69 rupees, இன்னொரு குழந்தைக்கு 71 rupees. ஓகேங்களா? இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.